சார் படம் எப்படி இருக்குங்க சார்? நல்லா இருக்குதுங்களா? வாசிக்க ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு. எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு. எமோஷனலா இருந்துச்சுங்களா? என்னங்க? எமோஷனலா இருந்துச்சுங்களா? ஆமாமா, படம் ஃபுல்லா எமோஷனல் சென்டிமெண்ட். கனெக்ட் ஆச்சுங்களா? கண்டிப்பா வாழ்க்கை இது ஒரு யதார்த்தமான ஒரு இதுதான். அது எல்லாமே வெளியே வரணும். தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. படம் சூப்பர் சூப்பர். நல்லா இருந்துச்சு. சார் படம் எப்படி இருந்தது? சூப்பரா சூப்பர். வாசிக்க அவங்க நடிப்பு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. ரியலி சூப்பர் நைஸ். அவங்க பாஸ்கர் கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. நம்ம இருந்துச்சு. விஜய் ஆண்டனி சூப்பர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கல. நல்ல மோட்டிவேஷன். எமோஷனல் வித் நல்லாவே இருந்துச்சு. ஃபேமிலி சப்ஜெக்டா இருந்துச்சு. எதிர்பார்க்காததா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுங்களா? நல்லா இருக்கு. வாசிக்க அவங்க நடிப்பு எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்கு. பண்ணியிருந்தாங்க. நல்லா விஜய் பண்ணிருக்காரு. ஆண்டனி அவர் எப்படி பண்ணியிருந்தாரு? அருமையா கதை எழுதியிருக்காரு. அருமையா இருந்ததுங்களா? கனெக்ட் ஆச்சுங்களா நான் உங்களுக்கு? கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆச்சுங்களா? குடும்பத்தோட பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுங்களா? வாசிக்க அவங்க நடிப்பு எப்படிங்க இருந்தது? நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. சூப்பரா அம்மா இருக்கு. கேரக்டர்ல கரெக்டாவே நடிச்சிருந்தாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனி எப்படி பண்ணியிருந்தாருங்கம்மா? அவரும் நல்லா நடிச்சிருக்கிறாரு. அதாவது வசனம்லாம் டயலாக்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் எப்படி இருந்ததுங்க? நல்லா இருந்துச்சுக்கண்ணு. நல்லா இருந்ததுல. எல்லா பெண்களும் பார்க்கலாங்களா அந்த படத்தை? பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சுங்களா படம் பார்க்கும்போது? என் கதை மாதிரியே இருக்குது. எங்க கதை மாதிரி அம்மா இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அது அந்த பசங்களும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது. இந்த சொசைட்டி எப்படி புரிஞ்சிக்கல அப்படின்றது அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே சூப்பருங்க. ஹீரோயினாக இருக்கட்டும். எடுத்திருக்காங்களா அவரை? கான்ட்ரவர்ஷியலாக இதை கான்ட்ரவர்சி பேசினா தான், பேசாமல் இருந்தால் அதுதான் வந்துட்டு அதிசயம். கான்ட்ரவர்சிஸ் அப்படின்லாம் இதில் எதுவும் இல்லை. ஆக்சுவலி பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே நம்மளுக்கு இது விதவை மறுமண சட்டம் அப்படின்றத வந்துட்டு கொண்டு வந்து தான் இருக்காங்க 1856 அதை திரும்பவும் சொசைட்டியில் லான்ச் பண்ணும். இந்த காலத்தில் மாடர்னில் இது தேவையில்லை, பட் இருந்தாலும் திரும்பவும் லான்ச் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். நல்ல கருத்துள்ள படம். வாசிக்க அவங்க ஆக்டிங் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நேச்சரா இருந்தது. நேச்சராக இருந்தது. ஒரு வில்லேஜ் ஸ்டோரின்றப்ப இது ஒரு கிராம கண்ணோட்டம் அப்படின்றப்ப இந்த ஆக்சுவலி எல்லாம் கிராமத்துக்கும் கொண்டு போய் சேர வேண்டிய விஷயம். அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கானே? அது தெரியல. வாசிக்க விஜய் ஆண்டனி அவரோட கொஞ்ச நேரம் வந்திருந்தாலும் அவரோட ஆக்டிங்ல அது சீக்வன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி அவர் மெயின் கேரக்டர் ஆஃப் ஆக்டிங் அவர் தான் நினச்சோம். பட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபோட பாதியில் தான் இன்ட்ரோவே வர மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸ் தான். மேக்ஸிமம் விஜய் ஆண்டனி படம்னு சொன்னாலே அவர் நிறைய நடிச்சிருப்பாரு, நிறைய டைலாக்ஸ் சொல்லுவார், அதுதான் கருத்து அப்படின்னு பார்த்தோம். பட் டைலாக் அவரது கம்மி, ஆனால் கதை சொல்கிற டைலாக்ஸ். டைரக்டர் சசிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்ல முயற்சி, நல்ல கருத்துள்ள படம். இந்த மாதிரி நிறைய படம் வரணும். வாழ்த்துக்கள்.